ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரூபி சின்பாக்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வர ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக்கும்பர் அண்ட் கேரட் சாலட் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். குக்கும்பர், கேரட், ஆனியன், green chilli, curry leaves, coriander leaves, lemon, மூங்தால், curd, pepper, தேவைக்கேற்றபடி உப்பு. எடுத்து வச்சிருக்கிற குக்கும்பர், கேரட், green chilli எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிக்கலாம். நான் இங்கே எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சிறுபருப்பை நல்லா கழுவிட்டு அதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாத்தையுமே கேரட் எல்லாம் துருவி அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா குக்கும்பர் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க அதிகமாக காரம் இருந்தால் சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க. இந்த பச்சை மிளகாய் நீங்கள் வேணும்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். அதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச சிறுபருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பெப்பர்ஸ் எடுத்து அதை பொடி பண்ணி அந்த பெப்பரை சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் வரைக்கும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட சூப்பரான குக்கும்பர் அண்ட் கேரட் சாலட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.